நண்பர்களே, அண்மையில் தாவேக்கா அரசு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அதுக்கு முன்னாலேயே நம்முடைய அமைச்சர்கள் ஒருத்தர் தொலைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஜானா காலின்னு சொல்லிட்டு உடனே இப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக இருந்தவங்க ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்க, பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக பொய் சொல்லக்கூடாது இல்லையா? இப்படி பொய் மூட்டைகளாக அவுத்து விட்டாங்க. அது சம்மந்தமாக நம்ம எளிமையாக சில தரவுகளோட இந்த வீடியோவில் பார்ப்போம். கஜானா காலியா இல்லையா, வெள்ளை அறிக்கையில் என்ன இருந்துச்சு, முக்கியமான பாயிண்ட்டுங்க. தாவேக்கா அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இது எல்லாம் நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், தரவுகளோடு நம்ம பேசுவோம். இது சரி. முதல்ல ஒரு குடும்பம், உதாரணத்துக்காக நம்ம எளிமையாக புரிகிறதுக்காக, கடன் எதுக்கு வாங்குவாங்க? கடன் அத்தியாவசிய தேவையாக இருக்கும்போது வாங்குவாங்க இல்லையா? சாதாரண ஒரு விஷயந்தான். அந்த கடன் அளவு எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கடன் அளவு. நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, எளிமையாக புரிகிறதுக்கு நான் அந்த எனக்கு தேவையான அந்த ஒரு பொருளை நான் வாங்குகிறேன். வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வேறு ஏதோ எனக்கு தேவைக்கான தேவைக்கான ஒரு பொருள் நான் வாங்குறேன்னு சொன்னால், என்னுடைய சம்பளம், அந்த சம்பளத்தை ஒட்டி நான் மிச்சப்படுத்துறது இல்லை கட்ட அந்த இன்ஸ்டால்மெண்ட்லேயும் ஏதோ அந்த கடனை நான் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள், இந்த அடிப்படையில் தானே நம்ம அந்த கடனை வாங்குவோம் இல்லையா? இது இயல்பு நிலை. ஒருத்தர் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால், அவர் மிகப்பெரிய அளவு கடன் வாங்குறதுக்கு இயலாது. இந்த வருமானத்தில் எத்தனை விழுக்காடுன்னு சொல்லிட்டு இது பொறுத்து தான் கடன் சுமையாக அத்தியாவசியமானு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த வருமானம் கொண்டு இருக்கார் இல்லையா, ரொம்ப இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால், அவர் கடன் சுமை அவரை தான் பாதிக்கும். கடன் வாங்கும்போது அவரை தான் பாதிக்கும். ஆனால் அதானி, அம்பானி போன்ற பெரிய பெரிய பணக்காரர்கள் பல லட்சம் கோடி கடன் வாங்குறது அது இயல்பானது தான். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அது அவங்களுடைய வியாபாரத்தில் போட்டு அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. அது லாபம் ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறை. அந்த கடன் அவங்களுக்கு இயல்பானது ஒரு இது. 2021 தமிழ்நாடுடைய கடன் 5 லட்சம் கோடி. எப்போது? 2021. அதுவே இன்றைக்கு அது 10 லட்சம் கோடி, 13 லட்சம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பிறகு பார்ப்போம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. அது ஏன் அதிகமாக சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்துக்கலாம். இந்த 10 லட்சம் கோடி ரெட்டிப்பு மடங்கு. முதல்ல 2021 5 லட்சம்னு சொன்னால், இப்போது இந்த இதில் 2026 இப்போது தற்சமயம் 10 லட்சம் கோடி கடன் ரெட்டிப்பு மடங்கு ஆகிருக்கு. இது உண்மைதான். ஆனால் நாம் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு வீடு இல்லை ஒரு சாதாரண ஒரு தனிநபர் கடன் என்பது சும்மா ஒப்பீடுக்காக தான் நான் சொன்னேன். ஆனால் நம்ம மாநிலங்கள் வாங்குகிற இந்த கடன் இருக்குல்ல, அந்த கடனோடு இந்த ஜிடிபி ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டையும் இதை பொருத்தி பார்க்கணும். அப்போது 2021 நம்முடைய உற்பத்தி திறன் மதிப்பீடு 19 லட்சம் கோடி. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது ரெண்டு மடங்காக ஆகிட்டு 35 லட்சம் கோடி அந்த உற்பத்தி திறன் பெருகி இருக்குது. அதனால் கடன் 2 மடங்குன்ற சொல்கிறது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது தமிழ்நாடு. உண்மை இதுவாக இருக்கு. இப்போதில் பிரச்சனை தான் என்ன அது இப்போது தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது ஏற்புடையதா? இதில் உண்மை இருக்கா? கஜானா காலின்னு அப்படின்றாங்க. உடனே சொன்னாங்க, அந்த அம்மையார் ஒருத்தர் தொழில்துறை அமைச்சர் அர்ச்சனா, அந்த அம்மையார் வழிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க 13 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அலிபாபா குகையில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு. கஜானா காலின்றது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்றது இயலாமை, அவங்களுடைய இயலாமை தான் பொய் சொல்லி இது மக்களை திசை திருப்புறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். அதாவது அந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரணம், அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு 1 லட்சம் கோடி பணம் செலவாகும். அதாவது இந்த 1 லட்சம் கோடின்றது ஆண்டுதோறும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்துங்க. அவங்க தாவேக்கா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அந்த 2500 ரூபா, அந்த சீரு இந்த சீரு, இலவச சிலிண்டருங்க, இங்கே ஏறனா கன்னியாகுமரியில் போய் இலவசமாக இறங்கிடலான்னு சொல்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இது எல்லாமே
அவங்க அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொன்னால் ஆண்டுக்கு அவங்களுக்கு 1,00,000 கோடி பணம் வந்து செலவாகும். அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு 7,50,000 கோடி ஒன்று கூடுதல் வந்து அவங்களுக்கு செலவாகும். இதுதான் வந்து ஒரு காரணம். அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 1,00,000 கோடி இது அந்த பணம் வாங்கினா தான் வந்து கடன் வாங்கினா தான் நாம் வந்து அந்த கொடுத்த வாக்குகளை கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியும். அப்போ டோட்டலாக பார்க்க போனால் நம்ம அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த கடன் இப்போ பேசுகிற அந்த கடன் இருக்குல்ல அந்த ரெட்டிப்பு மடங்காக மறுபடியும் மாறிடும். நம்ம சொல்லப்போனால் 20,000 25,00,000 கோடியாக அது மாறிடும். இப்போ 10-13 லட்சம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 10-13 லட்சமும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 20,000 25 லட்சம் கோடி வந்து அந்த கடன் தொகை இன்னும் அதிகமாகிடும். இந்த நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த வெள்ளை அறிக்கைக்கு சட்டமன்றத்தில் பதிலளிக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேணாம், இருக்கிற ஏற்கனவே வந்து ஸ்டாலின் ஐயா அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த நடைமுறைப்படுத்திட்டு வந்த அந்த மக்களுக்கான திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றினாவே இதை வந்து அதுவே வந்து 20 லட்சம் கோடி இன்னும் வந்து கடனாக வந்து இன்னும் தாண்டிடும். நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இருக்கிற திட்டங்களை நீங்கள் அமல்படுத்தி தொடர்ந்து வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் கோடி மேலே வந்து அது அதிகம் அதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரைக்குள்ளாக கூட சொல்கிறார். இங்கே சில புள்ளிவிவரங்களை நம்ம பார்ப்போம். 2021 தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு சவரன் என்ன விலை வச்சுச்சப்போ 2021 சொல்கிறேன் நான். அதாவது 50லேருந்து 60,000 50லேருந்து 60,000 ரூபா வந்து ஒரு சவரன் தங்கம் விலை இருந்தது. இப்போது ஸ்டில் இப்போ சொல்கிற இந்த 2026 நீங்கள் அதே ஒரு சவரன் வந்து 1 லட்சத்துக்கு அதிகமாக இன்றைக்கி விலையேற்றம் ஆகிடுச்சு. இது தங்கத்தின் மதிப்பு கூடிடுச்சு, ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்துடுச்சு, டாலரின் மதிப்பு ஏறிடுச்சு. இது ஒன்று அன்னைக்கு 2021 அப்படி முன்னால் செயல்படுத்தின அந்த திட்டங்கள் எல்லாமே 5 லட்சம் கோடிக்கு செயல்படுத்தின திட்டங்களில் இப்போ வந்து நம்ம அதே இதில் வந்து நம்ம அந்த மதிப்பில் வந்து நம்ம செயல்படுத்தவே முடியாது. 5 லட்சம் கோடியில் அன்னைக்கு நம்ம 5 லட்சம் கோடியில் செயல்படுத்தின திட்டங்கள் இன்றைக்கு அதே தொகையில் வந்து செயல்படுத்த முடியாது. கடன் வாங்கினாலும் இந்த மதிப்பு திறன் சொன்னோம் இல்லையா, ஜிடிபி ரேட்டு, அது வந்து அதிகரித்துட்டே உற்பத்தி திறன் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. திமுக வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருந்தது, தேர்தல் வாக்குறுதிகளை இந்த பற்றாக்குறை என்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் வந்து செய்து கொள்ளவே முடியாது, நிறைவேற்றியே தீருவோம்னு சொல்லிட்டு அவங்க திட்டோட்டமாக வந்து அறிவித்தாங்க அவங்க வெள்ளை அறிக்கையில். இப்போது தாவேக்காவுடைய அறிவிப்புகள், அவங்க சொன்ன இலவசங்கள், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால் அது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 அரிதாகவே குறைவாகவே இருக்குது. அதை வந்து தடுப்பதற்கான சால்ஜாப்பு மாதிரி பொய்களை வந்து இப்போவே வந்து அவங்க பிம்பங்களாக கட்டமைக்கிறாங்க இந்த வெள்ளை அறிக்கையில். சுருக்கமாக சொல்லப்போனால் தாவேக்கா சொல்ல வர்றது இதுதான். அதாவது நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைச்சாலும் நிறைவேற்ற முயன்றாலும் கஜானா காலியாக இருக்கிறதுனால, நிதி நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கிறதுனால, அவங்க அது மாதிரி வச்சுட்டு போனதுனால திமுக எங்களால் நாங்கள் நினைச்சாலும் கூட அது நிறைவேற்ற முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயல்கிறாங்க. இயலாமை வந்து பின்தள்ளிட்டு திமுகவை இங்கே கொண்டு வந்து முன்னால் வச்சுட்டு காரியங்களை திமுக தலையில் வந்து சுமத்த பார்க்குறாங்க. வந்து மக்களிடம் பெரும் அனுதாபம் பெற ஒரு முயற்சி. கஜனா காலி என்னையா காலின்னா கஜனா தொடர்ச்சி அடிச்சுட்டு போயிட்டாங்க, கஜனா தொடர்ச்சி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இதை வந்து அவங்க மாற்றுறாங்க. அடுத்து இந்த கடன் சொல்கிறோம் இல்லையா, கடன் ஒரு வீடுன்னா சரி ஓகே, அந்த வீட்டில் கூட பெரியவங்க கூட ஏப்பா கடன் வாங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதே மாதிரி மாநிலங்கள் வாங்குகிற ஒரு கடனை இஷ்டத்துக்கு தன்னுடைய விருப்பத்திற்கு வாங்கி கொள்ள முடியுமா? அது ஒரு காலம் முடியாது. அதுதான் வந்து இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு, ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கணும்னு சொன்னால் அந்த நமது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கடனை நம்ம வாங்க முடியாது. இல்லைன்றது நீங்கள்
பார்க்குற நீங்கள் அப்படின்னு நினச்சிங்க. ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்றது நீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்களேன். அந்த பக்கம் நீங்கள் இது கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற ஏபிசிடி யாரோ ஒரு பேர் கொண்டவர் நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி பார்த்து நினச்சிக்கிங்க. உங்ககிட்ட இருக்க ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் கடன் தேவைப்படுது. அது அந்த வீட்டினுடைய மதிப்பு வந்து சில லட்சங்கள். ஆனால் நீங்கள் பல கோடி கடன்களை பெற முடியுமா? பெறவே முடியாது இல்லையா? வீட்டினுடைய மதிப்பு என்னவோ அந்த மதிப்பின் அடிப்படையில் தான் நமக்கு கடனும் கிடைக்கும் இல்லையா? மாநிலமும் கடன் பெறுவதற்கான ஒரு வரையறை, ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அந்த வரையறையை வந்து நிர்ணயிப்பது நீங்களோ அல்ல. இது வந்து ஒன்றிய அரசு தான் வந்து தீர்மானிக்குது, நிர்ணயிக்குது. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துவாங்க, பற்றாக்குறை ஃபிசிக்கல் டெபிசிட்னுவாங்க. அதை பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பற்றாக்குறை? இப்போ உதாரணமாக பார்க்கலாம். 100 ரூபா சம்பளம் வரவு, செலவு 150 ரூபா செலவு, பற்றாக்குறை எவ்வளோ? 50 ரூபா இல்லையா? இதுதான் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து வரவு செலவு, அப்படியே அந்த வரவு செலவினங்களில் கடைசியாக வந்து பற்றாக்குறையை வந்து வெளிப்படுத்துவாங்க. 50 ரூபீஸ் தான், 50 ரூபா தான் வந்து பற்றாக்குறையாக நாம் வந்து காட்டுறோம். இந்த பற்றாக்குறை இல்லாமல் எந்த மாநிலமோ அல்லது எந்த நாடோ வந்து எந்த ஒரு பட்ஜெட்டையும் போட முடியாது இருக்கு இல்லையா? இந்த பற்றாக்குறையுடைய எல்லாம் என்ன? உங்கள் ஜிடிபியில் 3 விழுக்காடு வர நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து ஒன்றிய அரசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. திட்ட கமிஷனுடைய அந்த வரையறைப்படி, அதிகாரப்படி வந்து 28.7 விழுக்காடு ஜிடிபியுடைய அந்த இது அளவீடு அது வரைக்கும் அது உட்பட்டு நம்ம கடன் வாங்கிக்கலாம். அப்போது தமிழ்நாட்டுடைய கடன் எது வரைக்கும் இருக்குது? அதிகமாகிட்டாங்கன்னு சொன்னால் அதிகம் யாரும் தர முடியாது, தரத்துக்கு அங்கே செக் வச்சுருக்காங்க, வாங்க முடியாது நம்ம. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்குள்ளே வாங்கணும்னு சொன்னால் இந்த நான் சொன்னேன் 28.7 விழுக்காடுக்குள்ளே ஜிடிபி இதில் நீங்கள் கடனும் வாங்கிக்கொள்ளலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டு கடன் இதுக்குள்ளே தான் இருக்குது, இது தாண்டி போகலை. இப்போ சமீபத்தில் நம்ம நிதியமைச்சர் மெல்சன் அவர் சொல்லும்போது நம்முடைய அந்த கடன் அளவு அந்த விழுக்காடை சொல்லும்போது 28.3 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காட்டுறாரு. ஆனால் எது வரைக்கும் இருக்கலாம்? 28.7 வரைக்கும் விழுக்காடு வரைக்கும் நம்ம போக முடியும், கடன் அளவு வாங்க முடியும். 28.7 விழுக்காடு என்பது திட்ட கமிஷனுடைய வரையறை. நாம் இருக்கிறது 28.3 விழுக்காடு. நம்முடைய இப்போ இயல்பு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வரம்புக்கு உட்பட்டு நாம் இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம், ஆனால் திமுக கடன் வாங்கி அதை தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இதை வந்து இந்த பழியை வந்து திமுக மேலே வந்து சுமத்துறாங்க. உண்மை அதுவும் இல்லை. அப்புறம் அந்த 10 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு 2 இருக்கு இல்லையா? உண்மையிலே 10 லட்சம் கோடி கடன் தான். இந்த 13 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அதனுடைய பங்கை தூக்கி அரசாங்கத்து மேலே போட்டுக்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் லாப நஷ்டங்கள் அது அவங்கள தான் சாரும். அதை கொண்டு வந்து அதுக்கிட்ட இருந்து ஒரு 3 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்து 10 லட்சம் கோடி கடனோட சேர்த்து 13 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் டுபுக்கு வேலை தான், டுபாக்கு ஒரு வேலை தான். தாவைக்காவுடைய அத்தனையும் வந்து மாயமாலங்கள், பொய் பேச்சுக்கள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருந்திருக்கு. உண்மை இதுதான் நிலவரம். கஜானா காலி கிடையாது, இவங்க மண்டையில் இருக்க மூளை தான் காலியாக இருக்குது. இவங்க நிர்வாகத்திறன் இல்லாமல் வந்து மக்களை வந்து இது பண்ணுறாங்க. அதனால் கனவு காணாதீங்க. இலவசங்கள் அந்த மாமனார் சீரு, மாமியார் சீரு, வருஷத்துக்கு சிலிண்டரு இலவச சிலிண்டருக்கு நீங்கள் இங்கே ஏறிங்கன்னா அப்படியே தூக்கிக்கிட்டே கன்னியாகுமரிக்கு போயிடலாம். எதையுமே வந்து நண்பர்களே கனவு காணாதீங்க. 5 வருஷத்துக்கு இப்படி தான் நாம் இருந்தாகணும். இது 5 வருஷம் ஒழுங்காக நம்மளை கொண்டு போய் சேர்த்தாவே வந்து கரை சேர்த்தாவே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு காலம் தான் தீர்மானிக்கணும். வழக்கம் போல சொல்கிற மாதிரி அந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றணும். நன்றி நண்பர்களே.